வணக்கம். பாரம்பரிய அரிசிகள், அதாவது பழமையான அரிசிகள், நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக பயன்படுத்திட்டு வந்த அரிசிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசிகள் எல்லாமே இந்த பசுமை புரட்சி, அதாவது கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த அரிசி ரகங்கள். இந்த அரிசிகளை தான் காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் விவசாயம் செஞ்சு உணவுக்காகவும் விதை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியான அரிசி ரகங்கள் நிறையாவே அந்த காலத்தில் இருந்தது. அதாவது பல லட்ச அரிசி ரகங்கள் இருந்ததாக நிறைய குறிப்புகள், நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆனால் பசுமை புரட்சிக்கு அப்புறமா அந்த அரிசி ரகங்கள் நிறைய காணாமல் போனதுனால இன்னைக்கு பலவிதமான உடல் உபாதைகள், நோய்கள், ஒரு ஆரோக்கியமின்மையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய உணவுகள், அதாவது தமிழர்களுடைய உணவுகள் பார்த்தோன்னா அரிசி உணவை சார்ந்ததாக தான் இருக்கும். ஒரு நேரம் சிறுதானிய உணவுகள், அதாவது கம்பு, கேழ்வரகு மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் மற்ற வேளைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இந்த அரிசி உணவுகளாக தான் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி என்னென்னா, அரிசி சாப்பிடும்பொழுது பலவிதமான நோய்கள் ஏற்படும், குறிப்பாக நீரிழிவு மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே சரியான அரிசிகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது எந்த விதமான நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலும் மனசும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதுவே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுரக அரிசிகள், அதாவது ஹைப்ரிட் ரைஸ்ன்னு சொல்லுவோம், எந்த விதமான சத்துக்களும் இல்லாத பட்டை தீட்டப்பட்ட, அதாவது பாலிஷ் பண்ண இன்றைக்கி பொதுவாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அரிசிகளை சாப்பிடும் பொழுது கட்டாயம் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அதுலேயும் உடல் பருமன், நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுரக அரிசிகள் தான் காரணம். அதுவே பாரம்பரிய அரிசிகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இப்போ நம்ம பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வெள்ளை நிற அரிசிகளும் இருக்குது, பழுப்பு நிற அரிசிகளும் இருக்குது, சிகப்பு நிற அரிசிகளும் இருக்குது, கருப்பு நிற அரிசிகளும் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக நம்மளுடைய பாரம்பரிய சிகப்பரிசிகள்லேயும் பாரம்பரிய கருப்பு அரிசிகள்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சத்துக்கள், அதாவது இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்துன்னு பலவிதமான சத்துக்களும் நம்மளுடைய வெள்ளை அரிசிகள்லேயுமே நிறையா இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைந்த பல வெள்ளை அரிசிகளும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் இருக்குது. நிறைய பேர் பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சிகப்பரிசிகளை தான் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாரம்பரிய அரிசிகளில் வெள்ளை அரிசிகளும் நிறையாவே இருக்குது. அந்த வெள்ளை அரிசிகளில் சிலவற்றை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அரிசி பார்த்தோன்னா கிச்சடி சம்பா அரிசி, சாப்பாட்டுக்கு உகந்த ஒரு அரிசி, அதாவது சன்ன ரக அரிசி. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டு அரிசி அப்படின்னு கூட இந்த கிச்சடி சம்பாவை சொல்லலாம். விருந்துகள், திருமணம் போன்ற விழாக்களுக்கும் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி இது. சாப்பாடு மட்டும் இல்லாமல் பிரியாணி மாதிரியான உணவுகளுக்கும் இந்த அரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த அரிசி பார்த்தோன்னா இலுப்பப்பூ சம்பா. ஏற்கனவே நம்ம இன்னொரு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் இலுப்பப்பூ சம்பா அரிசியை பற்றி பார்த்துருப்போம். அதாவது பக்கவாதத்துக்கும் கை காலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் ஒரு சிறந்த அரிசி அப்படின்னா அது இந்த இலுப்பப்பூ சம்பா அரிசி தான். மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வெள்ளை அரிசி இது. இந்த அரிசி பார்த்தோன்னா ரொம்ப சன்ன ரக அரிசி இது. சாப்பாட்டுக்கு அதே மாதிரி கஞ்சிக்கு ஏற்ற ஒரு ரகம் இது. இது பார்த்தோன்னா மிளகு சம்பா அரிசி. அதாவது மிளகு மாதிரி இதோடைய வடிவம் இருக்கிறதுனால இதுக்கு மிளகு சம்பா அப்படின்னு ஒரு பேர் வந்தது. இந்த அரிசி பார்த்தோன்னா வட்ட வடிவத்தில் சன்னமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அரிசி. இது உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய சிறந்த வெள்ளை அரிசி. இந்த அரிசி பொங்கல், பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த அரிசியாக இருக்கும். நல்ல ஒரு சுவையான அரிசியும் கூட. இது சீரக சம்பா அரிசி. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அரிசி. அதாவது பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரியாணிக்கு உகந்த ஒரு அரிசி அப்படின்னா அது இந்த சீரக சம்பா தான். இந்த சீரக சம்பாவில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அரிசி. பிரியாணிக்கு நல்ல ஒரு மணத்தையும் நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி. பிரியாணி மட்டும் இல்லாமல் பொங்கல், ரசம் சாதத்துக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். உடலினுடைய அழகாக கூட்டக்கூடிய ஒரு சிறந்த அரிசி இந்த சீரக சம்பா அரிசி. இது தூயமல்லி. ஏற்கனவே நம்ம இன்னொரு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் தூயமல்லி அரிசியை பற்றி பார்த்துருப்போம். சாப்பாடுக்கு, சாதம், பலகாரங்களுக்கு ஏற்ற ஒரு ரகம் இது. சன்ன ரக அரிசி. பொதுவாக விருந்து, திருமணம் மாதிரியான விழாக்களுக்கும் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய அரிசியாகவும் இந்த தூயமல்லி இருக்குது. இந்த அரிசி வெந்ததுக்கப்புறமா நல்ல மல்லிகை மாதிரி வெள்ளை நிறத்துலையும்
அதனுடைய மனம் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தூயமல்லி அப்படின்னு பெயர் வந்தது இந்த அரிசிக்கு. இந்த அரிசி எப்படி இருக்கும், இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவோடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து தேங்காய் பூ சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி. இந்த அரிசியினுடைய நெல் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டெல்டா பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு அரிசி. இந்த அரிசி பார்த்தோன்னா நடுத்தர மோட்டாரக அரிசி. இது உணவுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பொரிக்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி இதுவும் வந்து வெள்ளை அரிசி ரகத்தை சேர்ந்தது தான். இப்போ நம்ம வந்து சில வகையான பாரம்பரிய வெள்ளை அரிசிகளை பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற அரிசிகளை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு அரிசியை பற்றியும் தனித்தனியாக வந்து இதனுடைய பயன்கள் என்ன, இது எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இந்த அரிசிகளில் இருக்குது, இதிலெல்லாம் என்ன மாதிரியான உணவுகள் தயாரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த அரிசிகளில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது. அதாவது சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அரிசிகளாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய சிறந்த அரிசிகளாகவும் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய அரிசிகளாகவும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பிரதானமான உணவான அரிசியை மாற்றினாலே போதும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா நம்மளுடைய உணவுகளில் பார்த்தோம்னா 70% வந்து அரிசி உணவாக தான் இருக்கும். அதனால ஆரோக்கியமான பாரம்பரிய அரிசிகளை உட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். உடலினுடைய சுறுசுறுப்பு, புத்துணர்வு, அது மட்டும் இல்லாமல் முகப்பொழிவு அதிகரிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.